அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நமது மர்க்கஸ் சார்பாக இணைய வழியாக 2 முறை மார்க்கத்தின் உபதேசங்களை நாம் செவிமடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் என்னுடைய உரையிலே சிறு அமல்களும் பெரும் நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழ் தொடராக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைய என்னுடைய 2வது தொடரிலே நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு அமல், அதுவும் இலகுவான எளிமையான அமல், அனைவரும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அமல். ஆனால் அந்த அமலை செய்வதிலே பெரும்பான்மையானவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஆனால் அந்த அமலை சரிவர நாம் செய்தோம் என்றால் பெரும் ஒரு நன்மைக்கு, பெரும் ஒரு பாக்கியத்திற்கு நாளை மறுமை நாளில் நாம் ஆளாகுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது என்ன அமல் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். அதற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தான நம் மீது எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு பொறுப்புணர்வோடு அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளம் உதாரணங்கள் இருக்கிறது, எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அந்த வரிசையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பிரார்த்தனை என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருந்தார். ஒவ்வொரு நபிக்கும் என்ன ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகிற பிரார்த்தனையை சிறப்பு அந்தஸ்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருந்தார். அதாவது ஒரு துவா தான் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் இது அப்படியான வழமையான துவாக்கள் அல்ல. பொதுவாக துவாக்களை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முறைமைகள் என்ன அப்படின்னா, நாம் வேண்டக்கூடிய வேண்டுதலை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றலாம், அல்லது நாம கேட்டதை தவிர்த்து வேற ஒன்றை அல்லாஹ் நமக்கு தரலாம், அல்லது நாம் கேட்டதை உலகத்திலே கொடுக்காமலேயே விட்டுவிட்டு மறுமையில் அதற்கு நன்மையாக தரலாம். அங்க இப்படியாக ஒரு துவாவுக்கு பல வழிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கக்கூடிய ஒரு முறைமையை வைத்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நபிமார்களுக்கு மாத்திரம் ஒரு பிரத்யேக சிறப்பாக அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை என்ன செய்யலாம் அப்படின்னா செய்து கொள்ளலாம். அந்த பிரார்த்தனையை பொறுத்த மட்டிலே அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே அங்கீகரிப்பான், பதிலளிப்பான், நடைமுறைப்படுத்துவான். இப்படியான ஒரு சிறப்பு பிரார்த்தனையை ஒவ்வொரு நபிக்கும் வழங்கியிருக்கிறான். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவா, ஒவ்வொரு நபியும் அவளுடைய அந்த சிறப்பு பிரார்த்தனையை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். ஒவ்வொரு நபியும் அந்த பிரார்த்தனையை உலகத்திலே அவசரப்பட்டு செஞ்சிட்டாங்க, அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டார்கள். எத்தனையோ நபிமார்கள் சில கட்டங்களிலே மூச்சு முட்டுகிற நெருக்கடி என்று சொல்லுகிற நெருக்கடிகளுக்கெல்லாம் அவர்கள் ஆளான பொழுது அந்த பிரார்த்தனை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்களுக்கு மேலாக இந்த மனித சமுதாயத்துக்கு, இந்த மனித சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுத்தவர்கள் ஒரு சிலரே. அழைப்பு கொடுக்காத பட்சத்திலும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படியான நெருக்கடிகளை கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் ஏளனம் செய்தார்கள், எப்படியெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எள்ளி நகையாடினார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்தது. அப்போ ஒரு கட்டத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 50 வருடம் அல்ல, 100 வருடம் அல்ல, 950 வருஷம் பொறுமை காத்த அந்த நபி ஒரு கட்டத்தில் என்ன செய்து விட்டார், பொறுமை இழந்து விட்டு, யா அல்லாஹ், அக்கிரமக்கார இந்த சமுதாயத்தை, அட்டுழியம் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை ஒருபோதும் திருந்தாத, இனி திருந்த போகாத, இவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தா கூட காஃபிர்களான பாவிகளான பிள்ளைகளை தான் பெற்றெடுப்பார்கள், அதனால் இவர்களை நீ அழித்தொழித்து விடுவாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் செய்து அந்த சமுதாயத்தை அழித்தொழித்தான். அதுபோன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இப்படியான தங்களையும் மீறிய ஒரு நெருக்கடியை சந்தித்த சமயத்திலே அவர்களுடைய அந்த தாவா முஸ்தஜாபை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உருவானது. நாம் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய சம்பவம் தான். தாயிஃப் நகரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்ததற்கு நேர் எதிர் மாற்றமாக எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், தலைகுனிவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஊரை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்கிற சம்பவம் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ மலக்குல் ஜிபால், அதாவது மலைகளின் வானவர் என்ன செய்றார் அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், முகமது அவர்களே, நீங்கள் ஒரு அனுமதி மாத்திரம் தாருங்கள், நான் என்ன செஞ்சிடறேன், இந்த சமுதாய மக்களை அழிச்சிடுறேன் என்று என்ன பண்றாரு, அவர் கேட்டு நிற்கிறார். அப்போதும் கூட நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன, வேண்டாம்,
நான் இதற்காகவா பாடுபட்டேன், இதற்காக நான் சிரமப்பட்டேன், இதற்காக நான் இவ்வளவு தூரம் பயணித்து வந்தேன். இவர்கள் திருந்தாவிட்டாலும் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்வருபவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும். எனவே என்னை அவர்கள் படாத பாடுபடுத்தியிருந்தாலும், என்னை அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருந்தாலும், என்னை ஊற விட்டு விரட்டி அடித்து அவமானங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் ஆளாக்கி இருந்தாலும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். நான் இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய துஆ செய்ய மாட்டேன் என்று என்ன செஞ்சாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள், அவர் எவ்வளவுதான் நெருக்கடி வந்த போதிலும், பாரதூரமான சூழல்கள் உருவாகிய போதும் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்த அந்த பிரார்த்தனையை அவங்க பயன்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, எனக்கு அப்படியான எந்த நெருக்கடி வந்த சமயத்தில் பயன்படுத்தல. அப்ப அந்த பிரார்த்தனை என்னதான் நீங்க பண்ண போறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான அந்த பிரார்த்தனையை, அந்த சிறப்பு மிகு அந்த துஆவை என்னதான் நீங்க செய்ய போறீங்க? சொல்றாங்க, இன்னி இஹ்தபஅது தஅவதி, என்னுடைய தஅவாவை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் அவசரப்படல, நான் அதை பயன்படுத்தல, அதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா சேர்த்து வச்சிருக்கிறேன். யாருக்காக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தாரர்களுக்காகவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பிற தேவைகளுக்காகவா? சொல்றாங்க, ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே என்னுடைய சமுதாயத்தவர்களை நான் பார்க்கிற சமயத்திலே, அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடியும் கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய அந்த சமயத்திலே அவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு என்ன செய்யணும், பலன் தரக்கூடிய ரீதியிலே அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன். என் பிரார்த்தனையை என் சமுதாயத்தவர்களுக்கு பரிந்துரையாக நான் ஆக்கிக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக அந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாளை மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தாவா முஸ்தஜாவா, அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளித்தே தீருவான், செவிமடுத்தே தீருவான். அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையைத்தான் நபிகள் நாயகம் அவர்களின் பரிந்துரையாக பயன்படுத்த இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகளாரின் அந்த ஷஃபாஅத், அந்த பரிந்துரையை நாளை மறுமை நாளிலே நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? எல்லாரும் அந்த ஷஃபாத்தை பெற்றுவிட முடியாது, எல்லாரும் அந்த ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களாக ஆகிவிட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய பரிந்துரையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்விலே இன்ன காரியங்கள் இருந்தாக வேண்டும் என்று சில விஷயங்களை கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய வாழ்வில் நாம் பேணி இருக்கிறோமா என்று கவனிக்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். அதில் ஒன்றுதான், பிரதானமானது தான் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, மன் கால ஹீன இஸ்மோ நிதா, அதாவது எவர் ஒருவர் பாங்கோசை கேட்கிற பொழுது பாங்கு சொல்பவர் சொல்வதை போன்றே சொல்லுவாரோ, பாங்கு சொல்பவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற பொழுது அதை செவிமடுக்கிறான், அதற்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், என் பேச்சை குறைக்க வேண்டும், அந்த பேச்சுக்கு அந்த அதானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து நானும் அதை பின்தொடர்ந்து அல்லாஹு அக்பர் என்று பதில் சொல்வேன் என்றால், பதில் உரைப்பேன் என்றால், அந்த அதானுக்கு மரியாதை கொடுப்பேன் என்றால், அந்த பாங்கு சொல்லக்கூடியவர் அந்த பாங்கினுடைய கடைசி வார்த்தையை வாசகத்தை முடிக்கிறவரை நான் பின்தொடர்வேன் என்றால் சொல்றாங்க, அப்படி பின்தொடர்ந்து அப்படி சொல்லி அந்த பாங்கு முடிந்ததற்கு பிறகு பாங்குடைய துவா இருக்கிறது அல்லவா, அந்த துவாவையும் சொல்ல வேண்டும். அந்த பாங்குடைய துவா என்ன பல பேருக்கு தெரியறதில்லை, தெரிஞ்சாலும் சொல்வதில்லை, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. கடைபிடிச்சாதானே சொன்னாதானே ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு பல பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா வாழ்வில் கடைபிடிக்கிறது இல்லை. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்கிற இந்த துஆவை, இந்த பிரார்த்தனை நாம் நபிகள் நாயகம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய தூதுவருக்கு நீ அருள் செய்வாயாக, யா அல்லாஹ், எங்கள் தூதுவரின் மீது அன்பையும் அருளையும் சாந்தியும் நீ பொழிவாயாக, அவருக்கு நீ வாக்களித்ததை நீ அவருக்கு தந்தரல் புரிவாயாக, அவரை நீ வாக்களித்த அந்த இடத்திலே மக்காம் மஹ்மூத் புகழப்பட்ட அந்த இடத்திலே நீ அவரை எழுப்புவாயாக. யார் நபிகள் நாயகம் அவர்களுக்காக அந்த பாங்கின் துவாவை சொல்லுவாரோ, மேலும் சொல்லி காண்பிக்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடிய சமயத்திலே ஹல்லத் லஹு ஷஃபாத்தி யௌமல் கியாமத்தி, அவருக்கு நாளை மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை அவருக்கு ஆகுமாகிவிட்டது, என்னுடைய பரிந்துரை அவருக்கு உரித்தாகிவிட்டது, நான் அவருக்கு பரிந்துரைப்பேன் என்று என்ன செய்யறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பாங்கு சொல்லக்கூடிய சமயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கக்கூடாது. பாங்கு சொல்றாங்க டிவி ஆஃப் பண்ணு என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியத்துவத்தோடு பல பேர் இருக்கிறாங்க. பொதுவாகவே வீட்டில் டிவி ஓடக்கூடாது,
பொதுவாகவே வீட்டில் என்ன செய்யக்கூடாதுன்னா தப்பான விஷயம் பார்க்கக்கூடாது. பாங்கு சொல்ற சமயத்தில் மாத்திரம் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்றது குறைஞ்சபட்சம் நம்ம நன்மை செய்யாவிட்டாலும் பாவமா செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அதை செய்து கொள்ள வேண்டியது தான். அதைத் தொடர்ந்து பாங்குக்கு அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியத்துவமா, நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமா என்றால் அதை தாண்டி பாங்குக்கு பதில் உரைப்பது. எத்தனை பேர் பதில் உரைக்கிறோம்? அப்போ எனக்கு என்ன போச்சு, பாங்க சொல்றது சொல்லட்டும், பாங்க சொல்றவர் சொல்லட்டும். வழக்கமாக ஒரு நாளைக்கு 5 வேளை சொல்ற பாங்கு தானே, இதெல்லாம் புதுசாக நம்ம கேட்கிற பாங்க, நான் புதுசாக சொல்ற பாங்கா என்பதாக அதை அலட்சியப்படுத்தாம ஒவ்வொரு முறையும் பாங்குக்கு உரித்த உரிமையை, மரியாதையை, அந்தஸ்தை, அதுக்குண்டான தனி இடத்தை, உயர்வான ஸ்தானத்தை நாம் கொடுத்து அந்த பாங்குக்கு பதில் சொல்லுவோம் என்றால், அந்த பாங்குக்குண்டான பிரார்த்தனையை நான் சொல்லுவோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமை நாள் என்னுடைய பரிந்துரை உரித்தாகிவிட்டது என்று சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும், நெருக்கடியிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சிரமம் வந்துவிடும் என்றால், கஷ்டம் வந்துவிடும் என்றால், நம்மளால என்ன செய்ய முடியும்? மறுமை நாளில் என்ன பண்ண முடியும்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. அந்த நாளில், அந்த மறுமை நாளில் நீங்க நினைப்பதை போன்றெல்லாம் கிடையாது. உங்களை விட்டு அனைவரும் விரண்டோடி விடுவார்கள். எங்கே அவருடைய நன்மைகள் நாம் பங்கு கெட்டு விடுவோமோ என்கிற அச்சத்தினால், என்கிற பயத்தினால் ஒவ்வொருவரும் நம்மை விட்டு விரண்டோடி விடுவார்கள். நமக்கென்று நாளை மறுமை நாளில் யாரும் இருக்க மாட்டார்கள், எவரும் இருக்க மாட்டார். அந்த மறுமை நாளில் நமக்காக ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அல்லாஹ்வின் புறத்தில் நமக்காக பரிந்துரை பேசி நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட, நம்முடைய நெருக்கடி நீங்க, நமக்கு அல்லாஹ்வினுடைய கருணை ஏற்பட, எதையாவது ஒரு வழியின் மூலமாக நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் சென்றுவிட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாளை மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மன்றாட வேண்டியிருக்கிறது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் நாம கொடுக்கணும். ரசூல் என்ன சொன்னாங்க? வாப்பா பாங்க சொல்லும் போது அலட்சியப்படுத்தாத வாப்பா. அந்த பாங்க சொல்லும் பொழுது பாங்கு சொல்லக்கூடிய அந்த மோதினார் சொல்றது மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்ப சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. அந்த பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு பாங்குடைய துவாவை சொல்லுங்க. அப்படி நீங்க தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடியவர்களாக நீங்க இருப்பீர்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே நபிகளாரின் பரிந்துரை உங்களுக்கு உண்டு வாப்பா என்று இவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்றது மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நாம் அதை தவற விடுவோம் என்றால், அதை நாம் அலட்சியப்படுத்துவோம் என்றால் மிகப்பெரிய ஒரு அபாக்கியசாலியாக மாறுவதற்குண்டான ஒரு சூழல் என்ன செஞ்சாலும் உருவாக நேரிடும். ஆக இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக என்ன செய்யணும் அப்படின்னா நாம இருக்கணும். ஒவ்வொரு முறையும் பாங்க கேட்கக்கூடிய சமயத்தில் எங்க வீட்டெல்லாம் பாங்க சத்தம் கேட்கறதே இல்லை என்பதான ஒரு சூழல் இருக்கும் என்றால் அது வேற. பாங்க சத்தமே கேட்கப்படலை என்றால் அது வேற. ஆனா பாங்க சத்தம் கேட்கக்கூடிய சமயத்தில் நாம் இப்படியாக அதற்கு பதில் உரைக்கிறோம், அதற்கு எப்படி நாம நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆக இதை கருத்தில் கொண்டு பாங்குக்கு பதில் உரைப்பவர்களாக, பாங்குடைய துவாவை சொல்பவர்களாக, அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பரிந்துரையை நாளை மறுமை நாள் எதிர்பார்ப்பவர்களாக, அந்த நாளை மறுமை நாளில் நபிகளாரின் பரிந்துரைக்கு உரிமையாளர்களாக, சொந்தக்காரர்களாக வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.